எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள்ல ஜனங்கள் இன்னைக்கு ஒரு தீமையை செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் அன்னைக்கே அது என்ன தீமைன்றத வார்த்தையில சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு அதைத்தான் எடுத்து படிக்க போறோம். எடுத்து வாசிங்க. எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். நல்லா கவனிங்க. என் ஜனங்கள் யார்? அந்த ஜனங்கள் கர்த்தரை அறிந்த நீங்களும் நானும் தான். இன்றைக்கு நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஜனங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தேவனை மறந்து இன்னைக்கு மனம் போன போக்குல தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்களே வெட்டி கொண்டார்களாம். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இன்னைக்கு ஜீவ தண்ணீர் எது? தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டி எது? இந்த தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டி எதுன்னா உலகம். இன்னைக்கு உலக காரியங்கள், உலக இச்சைகள், உலக ஆசைகள், உலக மயக்கங்கள், உலக மோகங்கள். நல்லா கவனிங்க. ஜீவ தண்ணீர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நல்லா கவனிங்க. இந்த காரியத்தை கர்த்தர் புதிய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல சொல்றாரு. எங்கன்னா யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், நீங்க 10வது வசனத்தை படிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இப்ப சமாரியா ஸ்திரீ பாருங்க, ஒரு கிணற்றண்டையில இருக்கும் பொழுது அவளுடைய கண்கள் மறைக்கப்பட்டதால ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரு. ஆனா அவளுடைய கண்ணுக்கு அவரை தெரியல. அவர் மாம்ச கண்ணுல இருக்கிறதால அவள் மாம்சத்துல இருக்கிறபடியே கேள்வி கேட்கிறாள். அதைத்தான் இங்க எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்றாரு, என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். ஜீவ தண்ணீராகி என்ன விட்டுட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் வரப்போற நாட்கள்ல இன்னைக்கு ஆவிக்குரிய திருச்சபைகளும் சரி, தேவனை அறிந்த பிள்ளைகளும் சரி, இன்னைக்கு ஜீவ தண்ணீர் என்ன செய்ய மாட்டேன்றாங்க, தேட மாட்டேன்றாங்க. ஜீவ தண்ணீரை விரும்ப மாட்டேன்றாங்க. அப்படின்னா பாஸ்டர், ஜீவ தண்ணீர்னா என்ன? தேவனுடைய வசனம், கர்த்தருடைய சத்தியம், கர்த்தருடைய ஆவிக்குரிய வார்த்தை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த மன்னா, அதை யாருமே இன்னைக்கு விரும்புறதுக்கு இல்ல. ஜீவ தண்ணீரை விரும்ப யாருமே தயாரா இல்ல. ஆனா இன்னைக்கு வெடிப்புள்ள தொட்டிகள் அப்படின்னா உலக வழிபாடுகள், உலக பாருங்க வழக்க வழக்கங்கள், உலகத்துல இருக்கிற எல்லா துன்மார்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் இன்னைக்கு தேவனை அறிந்த ஜனங்கள் செய்ய விரும்புறாங்க. அதைத்தாங்க சொல்றாரு, என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். அதான் இந்த தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை யார் விரும்புவாங்க, யார் அதிகமா நேசிப்பாங்க அப்படின்னா, நீங்க எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தை படிங்கம்மா. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்கள் பெயர் புழுதியில் எழுதப்படும். அப்படின்னா நல்லா கவனிங்க. ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கிறவர்கள் தான் தண்ணி நிற்காத இந்த வெடிப்புள்ள தொட்டிகளை கட்டுகிறவர்கள். அப்படின்னா இன்னைக்கு ஆவிக்குரிய திருச்சபையில பரிசுத்தம் இல்லாதபடி, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடி, உங்களுடைய இருதயத்துல நீங்க தேவனை விட்டதால கர்த்தருடைய வசனத்தை கேட்க மனசு இல்லாதபடி, கடிந்து கொள்ளுதல கேட்க மனசு இல்லாதபடி, வருகைக்கு ஆயத்தப்படுறது பாருங்க நீங்க கேட்காதபடி, இன்னைக்கு உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரிய செல்வங்கள், இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கையை நீங்க பாக்குறீங்கல்ல, நீங்க தான் ஜீவ தண்ணீரை விட்டு விட்டவர்கள், தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை உண்டாக்கினவர்கள். ஆனால் பெயர் பெற்றவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள், கிறிஸ்துவோடு இராதவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொள்ளாதவர்கள், உலகத்திற்கு வெளித்தோற்றமாய் வாழுகிறவர்கள். எரேமியா தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொல்றாரு பாருங்க, எப்படின்னா என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். ஏன்னா வெளிப்படுத்தல் 22:1 சொல்லுது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவ தண்ணீர் அங்க காமிக்கிறாராம்.
பாருங்க அந்த ஜீவ தண்ணீர் பாருங்க ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒப்பா இருக்கு, கர்த்தருக்கு ஒப்பா இருக்கு. அந்த பாருங்க ஆட்டுக்குட்டியானவரும் கர்த்தரும் இன்னைக்கு வார்த்தையாய் உங்கள்கிட்ட பேசுறாரு. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதுதான் மகிமையின் ரகசியம். இன்னைக்கு நீங்க ஜீவ தண்ணீரை பிடித்துக் கொள்ற பிள்ளைகளா இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல வெடிப்புள்ள தொட்டிகளை நீங்க உண்டாக்கிற கூடாது. அப்படின்னா அந்த வெடிப்புள்ள தொட்டியில எவ்வளவு நிரப்பினாலும் அது லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். அது போல நீங்க பெயர் கிறிஸ்தவர்களா இருந்தாலும், அது போல பெயருக்கு நீங்க உலகத்துல இந்த வழக்க தோற்றத்துக்கு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, உள்ள பிணைக்கப்பட்ட கூடாது. அப்படி பிணைக்கப்பட்டா தண்ணி நிரப்புவீங்க, தேவ சமூகத்துல போயிட்டு நல்லா ஜெபிப்பீங்க. ஆனா விடிய காலையில பார்த்தா எல்லாம் லீக்கேஜ்ல கீழே போயிடும். ஏன்னா கிரியை இல்ல, செயல்பாடுகள் இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. ஆனா ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள இருந்தா அது சுரந்து வந்துட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அவர் உள்ள வசனத்துல உங்களோட பேசிட்டே இருப்பாரு, வார்த்தையை உட்கொண்டே இருப்பீங்க, உங்க முகத்துல பிரகாசம் இருக்கும், செயல்கள்ல கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அற்புதத்தை தேடி நீங்க போவேன்னா நீங்க ஜெபிக்கும் பொழுதே அற்புதம் நடக்கும். நீங்க எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு தருவாரு. ஏன் தெரியுமா? நீங்க ஜீவ தண்ணீர் உள்ள பாருங்க அந்த ஊற்றை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய பாருங்க என்னை விட்டு விட்டார்கள். ஆண்டவர் வர்ற இந்த நாட்கள்ல இன்னைக்கு எல்லாரும் ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை ஏற்படுத்தத்தான் விரும்புறாங்க. அப்படின்னா உலக வழக்கத்தோட இருக்கத்தான் விரும்புறாங்க. உலக ஆசைகளோட, உலக இச்சைகளோட, அது போல தேவனுக்கு எதெல்லாம் பிரியமில்லையோ அதெல்லாம் செய்ய இன்னைக்கு பிசாசு தேவனுடைய ஜனங்களையும் தேவனுடைய ஊழியக்காரர்களையும் பயன்படுத்துறதை பார்க்கும் பொழுது நம்ம அதிகமாய் தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால நீங்க உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. ஜீவ தண்ணீர் சுரக்குதா, இல்லாட்டி தண்ணீர் பாருங்க நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை தான் நீங்க நிரப்பிட்டு இருக்கிறீங்களா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. ஜீவ தண்ணீர் சுரந்தா நீங்க கிறிஸ்து உடையவர்களாய், கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் செய்வாரு. செயல்பாடுகள்ல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும், பேச்சில வெளிப்படும். அதுபோல உங்களுடைய ஜெபத்துல வல்லமை இருக்கும். அதுபோல நீங்க இன்னும் தாகத்தோட என்ன செய்வீங்க? அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டுட்டே இருப்பீங்க. ஆனா தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியா நீங்க இருந்தீங்கன்னா உலகமும் பாருங்க கிறிஸ்துவும் ஒன்றோடு ஒன்று இருக்க முடியாது. ஏன்னா உலகத்துல மூழ்கி போனதால நீங்க ஜெபிப்பீங்க, எல்லாமே செய்வீங்க, வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை பார்க்க முடியாது, வாழ்க்கையில கட்டுகள் உடைக்கப்படாது. அதால இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஜீவ தண்ணீராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட வாங்க. கையில இருக்கிற வார்த்தையை உட்கொள்ளுங்க. தேவனுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துங்க. வருகைக்கு ஆயத்தப்படுங்க. உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. ஏன்னா ஜீவ தண்ணீர் கையில இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. அன்னைக்கு சமாரியா ஸ்திரீ பாருங்க கிணத்தடியில போய் தண்ணி மொள்ள போகும் பொழுது இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா அவளுக்கு கண்கள் அடைக்கப்பட்டிருந்ததால தெரியல. பாருங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. இன்னைக்கு தேவனை உண்மையாய் கூப்பிடுகிற எல்லா பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறாரு. கையில விலை மதிப்பில்லாத வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க தேவனுக்கு முன்னாடி உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துங்க. வருகைக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.